நீ எடுத்த முடிவு சரியா தப்பான்னு நான் கேட்க வரல. ஆனா காலகாலமா நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச கௌரவம் அது. நம்மளை விட்டு போகணுமா? எனக்கு புரியுதுமா. ஆனா கொலகார குடும்பம்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படிமா ஊருக்கு நியாயம் சொல்ல முடியும்? உன் மனநிலை எனக்கு புரியுதுப்பா. நீ வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட. அப்போ அந்த பொறுப்பை நீ சிவராமன் கிட்ட கொடுக்கலாம்ல? என்னம்மா சொல்றீங்க? சிவாவை பத்தி உங்களுக்கே தெரியும்ல. ஆ, ஒரு வெகுடி அப்பா. அவன் ரொம்ப நல்லவம்மா. அவனுக்கு நல்லது கெட்டதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. எல்லாத்தையும் நல்லதா மட்டும்தான் பாப்பான். அவன் மனசாட்சிக்கு உண்மையா இருக்கிறவன். அப்போ அவன் ஊருக்கு நல்லது தானப்பா செய்வான். அவன் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டா எல்லாத்தையும் நல்லதா மட்டும்தான் பாப்பான். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அப்புறம் ஊர்க்காரங்க அவனை தப்பா தானே பேசுவாங்க. இப்ப அவனுக்கு அந்த பக்குவம் இல்லை. அவனுக்கு இது சரிப்பட்டு வராது. நாங்க சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சிவா. அந்த புவனேஸ்வரி நம்ம நிலைமைய அவளுக்கு சாதகமா மாத்திக்கிட்டு அந்த பதவியை எடுத்துக்க பாக்குறா. அப்படி நடந்துட்டா அது இந்த ஊருக்கும் நல்லதில்ல, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்லப்பா. அதுவும் இல்லாம திரும்ப அந்த கௌரவம் என்னைக்குமே அப்புறம் நம்ம குடும்பத்துக்கே வராம போயிடும். புவனேஸ்வரி நல்ல எண்ணத்துல இதை செய்யல சித்தப்பா. நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு தான் இதெல்லாம் பண்றாங்க. அதுக்கு நாமளே இடம் கொடுக்க கூடாது. இந்த ஊருக்காக இத்தனை வருஷமா நம்ம குடும்பத்துல இருந்து நிறையவே பண்ணிருக்கோம். ஊர்க்காரங்களும் நம்ம குடும்பத்து மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்ம குடும்ப சண்டையில பாவம் அவங்கெல்லாம் பாதிக்கப்படக்கூடாதுப்பா. அண்ணி அண்ணி, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது அண்ணி. ஆனா என்னால அந்த பொறுப்புக்கு நிச்சயமா வர முடியாது அண்ணி. இதெல்லாம் சரிப்பட்டு வராது அண்ணி. அண்ணனை எதிர்த்து என்னால எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. நீ உங்க அண்ணன் மேல வச்சிருக்கிற மரியாதை முக்கியம்தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல நம்ம குடும்பத்துக்கு சேர வேண்டிய மரியாதையை காப்பாத்துறதும் உன் கடமை தானே சிவா. நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. இருந்தாலும் உனக்கு அடுத்து அந்த பொறுப்பை ஏத்துக்கிற உரிமை அவனுக்கும் இருக்கு இல்லையா? அத நான் இல்லைன்னு சொல்லலம்மா. ஆனா அவனால ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது இந்த குடும்பத்தையே பாதிக்கும் இல்ல?